ஹலோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு எங்கள் கிவ்அவே கான்டெஸ்ட்டில் 16th கண்டஸ்டன்ட் அவங்க ரெசிபியை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போமா? ஹாய் காய்ஸ், திஸ் இஸ் கீதா. நான் வந்து ஜோன்ஸ் கிவ்அவே கான்டெஸ்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். அண்ட் நான் யூஸ் பண்ண ரெசிபி என்ன பார்த்தீங்கன்னா பன்னீர் டிக்கா பண்ணியிருக்கேன். பன்னீர் டிக்கா வந்து என்னோட ரொம்ப 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 ஃபேவரட்டான டிஷ். அண்ட் இதை வந்து நான் எங்கள் சித்திக்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டேன். ரொம்ப எம்மியாக இருக்கும். ஈவினிங்கில் ரொம்ப டயர்டாக பசியில் வருவேனா, ஸோ அப்போ நானே வந்து போயிட்டு அந்த டயர்ட்லாம் மறந்துட்டு பசி இருக்குதுன்னு சொல்லிட்டு பன்னீர் டிக்காவை நானே ரெடி பண்ணி சாப்பிடுவேன். அவ்வளோ எம்மியாக இருக்கும், எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அண்ட் இந்த கான்டெஸ்ட் மூலமாக வந்து நான் வந்து இதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். பிகாஸ் நான் என்ஜாய் பண்ணுற விஷயத்தை நீங்களும் என்ஜாய் பண்ணணும்னு ஒரு சின்ன ஆசை தான். ஸோ அதனால தான் ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் நீங்களும் இந்த ரெசிபியை பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ மிஸ் கீர்த்தனா. சூப்பரான ரெசிபி கொடுத்துருக்கீங்க. பன்னீர்னாலே எல்லாருக்கும் பிடிக்கும், அதுலேயும் எனக்கு ஃபேவரட்டான ரெசிபி அது பன்னீர் டிக்கா. சூப்பர், தேங்க்யூ. இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ரெசிபிஸ்லாம் நாங்கள் நிறையா கொடுத்துட்ருக்குறோம். இன்னும் நாங்கள் கொடுத்துக்கிட்டே இருப்போம். உங்களுடைய சஜஷன்ஸும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலாம் எங்களுக்கு. இதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருக்கிறது எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை நீங்கள் கிளிக் பண்ணி வச்சுங்க. நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச இவ்வளோ சூப்பரான ரெசிபி கொடுத்த மிஸ் கீர்த்தனாவை நீங்கள் சப்போர்ட் பண்ணோன்னா இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா உங்களுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இப்போ நம்ம பன்னீர் டிக்காவை செஞ்சு பார்த்துடலாமா? பன்னீர் 200 grams, குடமிளகாய் 2, தக்காளி 2, வெங்காயம் 2, கடலை மாவு 2 tablespoon, காஷ்மீரி மிளகாத்தூள் 1 tablespoon, மஞ்சத்தூள் 1/2 teaspoon, தனியாத்தூள் 1 teaspoon, ஜீரக பவுடர் 1/2 teaspoon, கரம் மசாலா 1/2 teaspoon, பெப்பர் பவுடர் 1/4 teaspoon, தயிர் 3 tablespoon, பட்டர், ஆயில் 3 tablespoon, உப்பு தேவையான அளவு. இப்போ நம்ம இந்த பன்னீர் டிக்கா பண்ணுறதுக்கு 2 கேப்சிகம் ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். இது ஒரு இம்பார்ட்டண்ட் இன்க்ரீடியன்ட். இது நம்ம என்ன பன்னீர் சப்ஜி பண்ணாலும் அந்த கேப்சிகம் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா அது ரொம்ப நல்ல மேட்சிங் அது பன்னீரோட. இந்த டிக்காவுக்கு டெஃபினட்டாக அது இல்லாமல் நம்ம செய்யவே முடியாது. இப்போ இந்த ஒரு கேப்சிகமை நம்ம இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது உள்ள போர்ஷன் அந்த ஒரு ஃப்ளஷ் மாதிரி இருக்கும், அதையும் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஏன்னா அதில் ஒன்றும் பெரிய டேஸ்ட் இருக்காது. இப்போ இந்த கேப்சிகமை நம்ம 4 கட் பண்ணி ஒரு ஸ்கொயர் இல்லைனா ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்பில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கேப்சிகம் வந்து இந்த பன்னீர் டிக்காவில் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும், நல்ல க்ரன்ச்சியாக இருக்கும். அது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். அடுத்தது நம்ம தக்காளி எடுத்துக்கலாம். இந்த டொமேட்டோஸ் வந்து நல்லா எடுக்கும்போது நல்ல பெரிய சைஸாக எடுத்துங்க. இந்த மாதிரி 2 சைடும் நம்ம ஸ்லைஸ் பண்ணி எடுத்துடலாம். இந்த டொமேட்டோஸ் வந்து நம்ம அப்படியே போடக்கூடாது, நம்ம டீசீட் பண்ணணும். அது உள்ள சீட்ஸ் எல்லாம் எடுக்கணும். நான் எப்படி எடுக்கிறேன்னு பாருங்களேன். இந்த மேலேயும் கீழேயும் கட் பண்ணிவிட்டு நடுவில் கொஞ்சம் ஸ்லிட் பண்ணி அப்படியே இந்த ஃப்ளஷ் போர்ஷனை மட்டும் அப்படியே இந்த நைஃப்பில் நீங்கள் சீவி எடுத்துடலாம். ரொம்ப அழகாக ஈஸியாக வரும். அந்த உள்ள சீடு அப்படியே தனியாக எடுத்து வச்சிடலாம், அது நம்மளுக்கு தேவையில்லை. அதுக்கு பிறகு இந்த மாதிரி நம்ம ஸ்கொயர் பீசஸாக கட் பண்ணிக்கலாம். டொமேட்டோஸ் இந்த மாதிரி போட்டோம்னா க்ரில் பண்ணி சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இறக்குறைய நம்ம கேப்சிகம் மாதிரி தான் இருக்கும். இதுவும் இந்த சீட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் க்ரில் பண்ணும்போது அந்த ஜூஸ் எல்லாம் வரும், அது நல்லா இருக்காது. நிறைய தடவை இந்த சாலட் செய்யும்போது கூட நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் டொமேட்டோஸ். இப்போ நம்ம இதுக்கும் நம்ம 2 டொமேட்டோஸ் எடுத்துக்கிறோம். இதே மாதிரி நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்தது இதில் மெயின் ஐட்டம் வெங்காயம். இதுக்கு நான் ஒரு 2 ஆனியன் எடுத்திருக்கேன். கொஞ்சம் பெரிய சைஸ் ஆனியனே எடுத்துங்க. எடுத்து இதை வெட்டும் போது இந்த மாதிரி நீங்கள் 3 இல்லை 4 வெட்டிங்க. பெரிய வெங்காயமாக இருந்தால் 4 வெட்டிக்கலாம். இல்லைனா 3 இடத்துல இப்படி நீங்கள் கட் பண்ணி அதை தனியாக எடுத்துருங்க அந்த போர்ஷனை எடுத்து. ஏன்னா இதை நம்ம எதெல்லாம் எடுக்க போகிறோம். ஒன்று நீங்கள் சிங்கிளாக எடுக்கலாம், இல்லைனா டபுள் எதெல்லாம் சேர்த்து எடுங்க. டபுளாக இருந்தால் ஸ்கீவரில் குத்துறதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து வச்சுருங்க. உள்ளே ஒரு போர்ஷன் திக்காக இருக்கும், அதை எடுத்து தனியாக வச்சுருங்க. அதுதான் நம்ம லாஸ்ட்டாக ஸ்டாப்பர் மாதிரி யூஸ் பண்ணுவோம் நாம். இந்த வெங்காயமும் கேப்சிகம் அவ்வளோ
க்ரன்ச்சியாக இருக்கும், பன்னீர் வந்து சாஃப்டாக இருக்கும். அதனால தான் இந்த பன்னீர் டிக்கா அவ்வளோ ஃபேமஸ். ஏன்னா அதில் சாஃப்ட்னஸும் இருக்கும், ஒரு க்ரன்ச்சினஸும் இருக்கும். நம்ம சாப்பிடும்போது அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ எல்லாத்தையும் இது மாதிரி தனித்தனியாக பிரித்து வச்சிடலாம். அதே மாதிரி இன்னொரு வெங்காயத்தை நம்ம வெட்டிடலாம். நான் சொன்ன மாதிரி அந்த உள் போர்ஷன் எடுத்து தனியாக வச்சுருங்க, அது நம்மளுக்கு கண்டிப்பாக தேவைப்படும் அந்த ஸ்கியூவர்ஸ்க்கு. அடுத்தது மெயின் இன்க்ரீடியன்ட் பன்னீர். இது நான் கடையில் வாங்கினேன். இது வந்து 200 கிராம்ஸ். நீங்கள் ஃப்ரெஷ் பன்னீரும் யூஸ் பண்ணுறதா பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இதை 4 போர்ஷன்ஸாக பிரித்து அப்புறம் வந்து நம்ம கியூபிக்கலாக கட் பண்ணிக்கலாம். சைஸ் வந்து உங்கள் சாய்ஸ், நீங்கள் என்ன சைஸ் வேணாலும் நீங்கள் கட் பண்ணிங்க பன்னீரில். பட் முடிஞ்ச அளவு கொஞ்சம் மெலிசாக இருந்தால் நல்லாயிருக்கும். நான் இப்போ உங்களுக்கு வெட்டி காட்டுறேன் பாருங்கள். அந்த மாதிரி இருந்தால் ஈஸியாக குக் ஆகிடும், உங்களுக்கு மேரினேஷன் நல்லா இறங்கும். இப்போ இந்த திக்னஸும் போடலாம், இல்லை இதை 2ஆக கட் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் மெலிசாக வரும். இந்த மாதிரி கட் பண்ணிங்க சைஸ் அதே சைஸ் இருக்கும் ஸ்கொயராக, பட் நடுவில் கொஞ்சம் திக்னஸ் மட்டும் கம்மியாகும். நான் இந்த திக்னஸே எல்லாமே போட போகிறேன். பன்னீர் வாங்கும்போது நல்ல குவாலிட்டி பன்னீராக வாங்கிக்கோங்க, ஏன்னா அதில் வாட்டர் கண்டென்ட் இருக்கும் சில நேரத்தில். அந்த மாதிரி பன்னீர் வேண்டாம். பன்னீரை வெட்டும் போது எல்லாம் ஒரே சைஸில் வெட்டிங்க. எப்போதுமே நீங்கள் எந்த சைஸில் வேணாலும் வெட்டலாம், பட் யூனிஃபார்மாக இருக்கிற மாதிரி வெட்டிங்க. அப்போ தான் நம்ம க்ரில் பண்ணும்போது நல்லா ஈவனாக குக் ஆகும் அது. இப்போ நம்ம பன்னீர் எல்லாத்தையும் வெட்டிட்டோம், அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். நெக்ஸ்ட் ஒரு பேனை ரெடி பண்ணி அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றி நம்ம ஹீட் பண்ணிக்கலாம். ஆயில் ரொம்ப ஹீட் ஆகக்கூடாது, லைட்டாக சூடானாலே போதும். 2 டேபிள் ஸ்பூன் அளவு நான் கடலை மாவு எடுத்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். அது பச்சை வாசனை போகணும். ஆயிலில் நல்லா நம்ம ஸ்டார் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஃப்ளேமை சிம்மில் வச்சு ஸ்டார் பண்ணலாம். இப்போ கடலை மாவு நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் காஷ்மீரி மிளகாத்தூள், ஏன்னா இது ரொம்ப காரமும் இருக்காது, கலரும் நல்லா வரும், இதை போட்டு நல்லா அந்த கடலை மாவோட மிக்ஸ் ஆகிற மாதிரி அந்த ஹீட்லேயே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கடலை மாவு மிளகாத்தூள் இந்த மிக்சரை வந்து ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த மிக்சர் வந்து இந்த மேரினேஷனுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும், அது ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இந்த மிக்சரோட நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஹங்கர்ட் யூஸ் பண்ணுறேன். ஹங்கர்ட்னா தெரியும் இல்லையா, நம்ம நார்மல் தயிரை வந்து நல்ல ஒரு மஸ்லின் கிளாத்லேயோ இல்லை ஹேங்கில் நீங்கள் கட்டி ஒரு 1 hour வச்சுருங்க. அதில் உள்ள தண்ணி எல்லாம் இறங்கிடும், நல்லா திக்காகிடும். அதுதான் ஹங்கர்ட். நம்ம இந்த மேரினேஷனுக்குலாம் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணோம், ரொம்ப நல்லாயிருக்கும் அது டெக்ஸ்சரு. இப்போ நம்ம ட்ரை மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன், 1 டீஸ்பூன் தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம், இன்னும் ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, இது நல்லாவே இருக்கும் எப்போதுமே. இன்னும் ஒரு 1/2 டீஸ்பூன் ஒரு கொஞ்சம் கம்மியாக பெப்பர் போட்டுங்க. பெப்பர் பவுடர் வந்து பன்னீருக்கு ரொம்ப மேட்ச் ஆகும், ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ளேவர். இன்னும் ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள். ஆஸ் யூஷுவல் நான் சொல்கிற மாதிரி நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு பவுடர் பண்ணுங்கள் ஜீரகத்தை, அப்போ தான் ஃப்ளேவர் நல்லா வரும். இதுக்கு பிறகு இந்த மிக்சருக்கு எவ்வளோ தேவையோ, எவ்வளோ பன்னீர் குவான்டிட்டி அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கேற்றபடி நீங்கள் சால்ட்டு போட்டுருங்க. நிறையா போட்டாலும் ரொம்ப நல்லா இருக்காது. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ண அந்த கர்டோட அந்த மசாலா வந்து ஒன்றோட ஒன்று நல்லா பிளெண்ட் ஆகணும். அப்போ தான் நம்ம மேரினேட் பண்ணி வச்சா ரொம்ப சூப்பராக வரும். இப்போ இந்த மசாலாவை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் இதில் போட வேண்டியது தான். இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்கோம்ல அந்த கேப்சிகம், டொமேட்டோஸ், ஆனியனு, இதெல்லாம் அந்த மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் நல்லா கோட் ஆகிற மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணணும். இந்த பன்னீர் ஐட்டம் எஸ்பெஷலி இந்த டிக்கா இருக்குல்ல, அது ரொம்ப ஃபேமஸ் நார்த்தில். டெல்லியில் நாங்கள் இருக்கும்போது எல்லா மேரேஜஸ்ஸு ஃபங்க்ஷன்ஸ்லலாம் இது கண்டிப்பாக இருக்கும். அது எப்படின்னா அப்படியே சுட சுட ஃப்ரெஷ்ஷாக அப்படியே க்ரில் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க பன்னீர் டிக்கா. அதில் இன்னும் கொஞ்சம் நிறையா மசாலாஸ்லாம் போடுவாங்க, சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். இது கூட க்ரீன் சட்னி, ஒரு புதினா சட்னியோ இல்லை அந்த பச்சை மிளகா சட்னி ஒன்று கொடுப்பாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நாம் இந்த பன்னீரை சேர்த்துக்கலாம். இந்த பன்னீரை சேர்த்து நம்ம கையில் தான் மிக்ஸ் பண்ணணும். இதை நம்ம ஸ்பூன் வச்சு பண்ணோம்னா உடஞ்சிரும் பன்னீர், ஏன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்போ நம்ம கையால் ரொம்ப ஜென்டிலாக ஒவ்வொரு பன்னீர் பீசஸ்லேயும் அந்த மசாலா கோட் ஆகிற மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணணும். கொஞ்சம் பொறுமையாக செய்யுங்க. இப்போ தான் அந்த மசாலா அது ஃபுல்லாக கவர் ஆச்சுன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும் சாப்பிடும்போது, நம்ம க்ரில் பண்ணி சாப்பிடும்போது. பன்னீர் ஐட்டம் இருந்தால் மட்டும் அங்கே பக்கத்தில் நான்வெஜ் இருந்தால் கூட நம்மளுக்கு சாப்பிட தோணாது. இந்த பன்னீர் ஐட்டம் தான் சாப்பிட தோணும். அவ்வளோ ஒரு அருமையான ஒரு டிஷ் அது. இதில் பல விதமாக செய்யலாம். அதில் நாங்களே நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் பன்னீரை வச்சு.
இப்போ பாருங்கள் நல்லா கோட் ஆகிருக்கு பாருங்கள் இந்த பன்னீர்லாம். இது அப்படியே ஒரு 1/2 hour நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுப்போம். உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா 1 hour கூட வைங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். க்ரில் பண்ணும்போது அந்த பன்னீரில் அவ்வளோ மசாலாவும் இறங்கிடும். இப்போ 1/2 hour ஆகிடுச்சு, நான் ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்துட்டேன். பாருங்கள் நல்லா மேரினேட் ஆகிருக்கு, நல்லா இறங்கியிருக்கு இந்த மசாலா. இப்போ நம்ம ஸ்கீவர்ஸ் எடுத்துக்கலாம். நான் வந்து உட்டன் ஸ்கீவர்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். இது கொஞ்சம் தின் ஸ்கீவர்ஸ். இந்த மாதிரி பன்னீர் இதுக்கெலாம் அது யூஸ் பண்ணலாம். அது ஷாப்ஸில் அவைலபிள், ரொம்ப எக்ஸ்பென்சிவும் கிடையாது. இது நான்வெஜ் இருந்தால் கொஞ்சம் இதோட கொஞ்சம் திக்னஸாக இருக்கும், அந்த ஸ்கீவர்ஸ் யூஸ் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு இதில் நம்ம ஆனியனில் இந்த உள்ளே இருக்கிற போர்ஷன் எடுத்து வச்சுக்கலான்னு சொன்னேன்ல, திக்காக இருக்கிறது, அதை இன்சர்ட் பண்ணிக்கலாம். இது ஒரு ஸ்டாப்பர் மாதிரி தான். ஏன்னா இதுக்கு மேலே நம்ம பன்னீர் இந்த வெஜிடபிள்ஸ்லாம் வச்சு க்ரில் பண்ணும்போது கொஞ்சம் ஷ்ரிங்க் ஆகும், அந்த நேரத்தில் கீழே இறங்கும். இது ஸ்டாப்பர் இருக்கும்போது நல்லா அப்படியே இன்டாக்டாக இருக்கும், அதுக்காக தான். இல்லைனா நீங்கள் உருளைக்கிழங்கு ஒரு சின்ன பீஸை அந்த மாதிரி நீங்கள் ஸ்டாப்பராக யூஸ் பண்ணலாம். இப்போ ஒரு பீஸ் டொமேட்டோ, இதுக்கு மேலே பன்னீர், அப்புறம் ஆனியன், கேப்சிகம், இப்படி வரிசையாக நம்ம 1 by 1 வச்சுட்டு வரலாம். இதுக்குன்னு ஒரு தனி ஆர்டர் எதுவும் கிடையாது. நம்ம என்ன யூஸ் பண்ணுறோமோ நம்ம சாய்ஸ் தான், நம்ம அதுக்கு ஏற்றபடி நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். இது நார்த்தில் இந்த வின்டர்னால் அவ்வளோ ஒரு 6:30-7 மணினா அவ்வளோ ரஷ் இருக்கும் டாபாஸ்லலாம். நான்வெஜ் ஐட்டம் மட்டும் இல்லை, இந்த பன்னீர் டிக்கா அவ்வளோ சேல் ஆகும். அது பெரிய பெரிய ஸ்கீவர்ஸில் தொங்க விட்டு வச்சுருப்பானுங்க எல்லாம், அந்த மேரினேட் பண்ணி. அது பார்க்குறதுக்கே அவ்வளோ அருமையாக இருக்கும். அது சொல்லுவாங்க, அந்த மாதிரி தொங்க விடும் போது காற்றுப்பட்டு அந்த மசாலா நல்லா ஒட்டிக்குமா அந்த இதில், பன்னீர் வெஜிடபிள்ஸில். ஸோ அந்த க்ரில் பண்ணி எடுக்கும்போது மசாலாவோடு வரும், நம்மளுக்கு டேஸ்ட் அவ்வளோ நல்லாயிருக்கும். நான்வெஜ் சாப்பிட்லன்னா நான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபர் பண்ணுறது பன்னீர் தான், வேறு எதுவுமே கிடையாது. பன்னீருக்கு ஈக்குவல் வேறு எதுவுமே இல்லை. இட்ஸ் வெரி குட் ஆல்டர்னேட் டிஷ் ஃபார் மீட். இப்போ அடுத்ததையும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அடுத்த ஸ்கீவர்ஸ்லேயே நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இதில் வந்து இந்த ஸ்கீவர்ஸை பற்றி சொல்லும்போது மெட்டல் ஸ்கீவர்ஸும் அவைலபிளாக இருக்குது. அது வாங்கி நீங்கள் பர்மனெண்ட்டாகவே வச்சுக்கலாம். இந்த உட்டன் ஹேண்டில் போட்டிருக்கோம், அதுலேயும் டிஃப்ரெண்ட் திக்னஸ் வருது. எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம் நீங்கள், மல்டி பர்பஸ். இது வந்து யூஸ் அண்ட் த்ரோ ஸ்கீவர்ஸ் தான். இது உட்டன் ஸ்கீவர்ஸ். உட்டன் ஸ்கீவர்ஸ் நீங்கள் க்ரில் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து போடணும், ஏன்னா ஃப்ளேமில் கொஞ்சம் முன்னாடி பின்னாடி படிச்சுன்னா எரிஞ்சிடும். அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதே மாதிரி இதில் நீங்கள் இந்த கேப்சிகம் நம்ம யூஸ் பண்ணுறோம்ல, இந்த பெல் பெப்பர்ஸ்னுவாங்க, இது வந்து நம்மளுக்கு ரெட் கலர், எல்லோ கலர்லாம் வருது. இப்போ யாராவது கெஸ்ட்டெல்லாம் வராங்க வீட்டில், நீங்கள் வந்து இது மாதிரி டிக்கா செஞ்சு வைக்கணும்னா அந்த மாதிரி கொஞ்சம் கலர்ஃபுல்லாக செய்யுங்க. நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி நம்ம செய்கிற ஐட்டம் முக்கியம் இல்லை, அதோடைய ப்ரெசன்டேஷன் தான் இம்பார்ட்டண்ட்டு. அது பண்ணும்போது பார்க்குறதுக்கே அதை பார்த்த உடனே சாப்பிட்ணுன்னு தோணணும், அந்த மாதிரி இருக்கும். நல்லா கலர்ஃபுல்லாக இருந்தால் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த டிக்கா. இப்போ நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு போகலாம். ஸ்டவ்வை லைட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்கீவர்ஸ் எடுத்து டைரெக்டாகவே நாம் ஃப்ளேமுக்கு மேலே காட்டணும். இந்த ஃப்ளேமை வந்து நீங்கள் சிம்லேயும் வைக்க வேணாம், ஹைலேயும் வைக்க வேணாம், மீடியம் இதில் வச்சுங்க. ஸ்கீவர்ஸை வந்து நீங்கள் ஆக்சுவலி ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கணும், ஒரே இடத்துல அப்படியே காட்டக்கூடாது, ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அந்த ஹீட் வந்து எல்லா இடத்துலையும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். இது எல்லாமே ஒரே நேரத்தில் உங்களுக்கு வந்து க்ரில் ஆகிடும். ஆக்சுவலி பன்னீரை எப்போதுமே நம்ம ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது, ஏன்னா ஒரு மாதிரி ரப்பர் மாதிரி ஆகிடும். ஆனால் லைட்டாக வந்து நம்மளுக்கு க்ரில் பண்ணாலே போதும், ரொம்ப நல்லா சாஃப்டாக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ இதே மாதிரி இன்னொரு ஈஸி மெத்தட் உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுறேன். இது முடிஞ்ச உடனே அதுக்கு ஸ்கீவர்ஸ் தேவையில்லை. ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே நம்ம க்ரில் பண்ணி முடிச்சிட்டோம். இதை க்ரில் பண்ணும்போது ஒன்று ஞாபகம் வச்சுங்க, இந்த வெஜிடபிள்ஸாக இருக்கட்டும் இல்லை பன்னீராக இருக்கட்டும், அந்த எட்ஜஸ் மட்டும் கொஞ்சம் அப்படியே பிளாக்கிஷாக ஆகும், கருகிற மாதிரி. அப்போ தான் டேஸ்ட்டே. மீதி இடம்லாம் உங்களுக்கு ஈவனாக அந்த ஹீட்லேயே வந்து நல்லா இதாகிடும், குக் ஆகிடும். பட் எட்ஜஸ் எப்போதுமே கொஞ்சம் இது வரும், பிளாக் ஆகும். அந்த மாதிரி இருந்தால் தான் அந்த க்ரில் டேஸ்ட் வரும் உங்களுக்கு. இப்போ எல்லாத்தையுமே நாம் க்ரில் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ அடுத்த மெத்தடு பார்க்கலாம். அடுத்த ஈஸி மெத்தடு ஒரு நான்ஸ்டிக் தவா எடுத்துக்கலாம். நீங்கள் தவா எடுத்துக்கலாம், இல்லைனா ஒரு க்ரில் பிளேட்டு கூட எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சம் பட்டரை நல்லா மெல்ட் பண்ணிக்கலாம். இந்த பட்டர் வந்து மெயினாக பண்ணுறது வந்து நம்ம க்ரீஸ் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லை, நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இந்த டிக்கா ஐட்டத்துக்கு இந்த பட்டரில் நீங்கள் ஃப்ரை பண்ணிங்கன்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இப்போ இது நல்லா மெல்ட் ஆன உடனே நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த கேப்சிகம், டொமேட்டோ, ஆனியன் அண்ட் பன்னீர், இதெல்லாம் எடுத்து இந்த தவாவில் ஃபுல்லாக நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். பட் ஃப்ளேமை சிம்மில் வச்சுங்க, லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். இல்லை அதாவது நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணி ஃப்ரை பண்ணணும். ஸ்கீவர்ஸில் பண்ணுற அட்வான்டேஜ் என்னன்னா, அந்த மசாலா வந்து அந்த பன்னீர் வெஜிடபிள்ஸ் மேலேயே இருக்கும். நம்ம வந்து ஏன்னா டேரெக்டாக ஃப்ளேமில் க்ரில் பண்ணுறோம். பட் தவாலையோ அந்த க்ரில் பிளேட்லேயோ பண்ணிங்கன்னா இந்த மசாலா ஒன்ஸ் ஃப்ரை ஆனவுடனே பன்னீர்லேருந்து தனியாக வந்துடும், இதுலேயே தவாலையே ஒட்டிக்கும். ஸோ அந்த மேக்ஸிமம் டேஸ்ட்டை வந்து நீங்கள் என்ஜாய் பண்ண முடியாது. அந்த மசாலா இருந்தால் தான் சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும்.
ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் ஆனால் போகணும். இம்மிடியேட்டாக உடனே திருப்பி போட்டுருங்க. அதுக்கு மேலே நீங்கள் வேக வைக்க வேணாம். இதுலேயே நல்லா ஃப்ரை ஆகிடும். பட் ஒன் திங், நீங்கள் நான்ஸ்டிக் யூஸ் பண்ணுங்கள். மேக்ஸிமம் உங்களுக்கு அந்த மசாலா ஒட்டாமல் வரும். அதே மாதிரி பட்டரையும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கணும். எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா திருப்பி போட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கலாம். அடுத்த சைடு வந்து ரொம்ப ஈஸியாக குக் ஆகிடும். ஒரு 1 மினிட்ல எடுத்து நீங்கள் ஒரு டாஸ் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது கூட நல்ல ஒரு க்ரீன் சட்னி வச்சு சாப்பிடுங்க. இந்த கொத்தமல்லி இல்லை புதினா, அது கூட பச்சை மிளகா வச்சு அரைச்சி அவ்வளோ மேக்ஸிமம் டேஸ்ட்டு நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். ரெண்டுமே ஈக்குவல் டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்கீவர்ஸில் பண்ணுறதும் இந்த மாதிரி தவாவில் பண்ணுறதும். ஓகே வியூவர்ஸ், நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிச்சயமாக நான் என்ஜாய் பண்ணேன். ஏன்னா எனக்கு ஃபேவரட்டான டிஷ், அதுவும் நானே செய்யும்போது அவ்வளோ என்ஜாய் பண்ணேன். இவ்வளோ ஒரு அருமையான ஒரு டேஸ்டி அண்ட் டெலிஷியஸ் ஒரு டிஷ் கொடுத்த மிஸ் கீர்த்தனாவுக்கு ஒரு பெரிய லைக் கொடுத்துருவோம். இவ்வளோ ஒரு நல்ல டிஷ்ஷு நம்ம சிம்பிளாக ஈஸியாக வீட்லேயே ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நம்ம ஃபேமிலியோடு உட்காந்து சாப்பிடும்போது எவ்வளோ என்ஜாய் பண்ணலாம் தெரியுமா? அவ்வளோ நல்லாயிருக்கும். யாராவது கெஸ்ட் வந்தால் செஞ்சு வைக்கலாம். ஒரு பர்த்டே பார்ட்டினா செய்யலாம். இவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு பன்னீர் டிக்கா டிஷ் இது. பன்னீர்னாலே நல்ல ஒரு எல்லாராலையும் விரும்பக்கூடிய ஒரு ஐட்டம் அது. அதனால் இவ்வளோ நல்ல ஒரு டிஷ்ஷை நம்மளுக்கு ஒரு ரெசிபியை கொடுத்த மிஸ் கீர்த்தனாவை நீங்கள் சப்போர்ட் பண்ணனா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து அவங்களுக்கு ஒரு பெரிய லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே வியூவர்ஸ், இன்னொரு நல்ல ரெசிபியோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன். until then, good day.